ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது கத்திரிக்காய் தான் தீயில வாட்டி சமைச்சு சாப்பிட்ருப்போம். இது என்ன புதுசாக உருளைக்கிழங்குன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த டிஷ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த டிஷ் செய்யறதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ் உருளைக்கிழங்கா பார்த்து எடுத்துக்குங்க. முளைப்பேது இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி பழம் எடுத்துக்குங்க. இப்போ வாங்க இந்த உருளைக்கிழங்க நல்லா தீயில வாட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம பஜ்ஜி போண்டா எடுப்போம்ல அந்த அரிக்கை, அதில் 3 உருளைக்கிழங்க வச்சு இந்த மாதிரி தீயில வாட்டி எடுத்துக்குங்க. ஒரு 2 செகண்ட் அடுப்பு மேலே அப்படியே வச்சு அதுக்கப்புறம் நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு ஈவனாக நல்லா சுட்டு வெந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு ஈவனாக சுட்டு வெந்து வந்துடும். பாருங்கள், 2 செகண்ட் இப்படியே வைங்க. அதுக்கப்புறம் நல்லா பெரட்டி விடுங்க. உருளைக்கிழங்கோட தோல் நல்லா டார்க் பிளாக் ஆனால் அந்த உருளைக்கிழங்கு நல்லா சுட்டு வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க இந்த உருளைக்கிழங்க லோ ஃப்ளேமில் வாட்டி எடுக்கிறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி உருளைக்கிழங்க நல்லா தீயில வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 தக்காளி பழத்தையும் தீயில வாட்டி எடுத்துக்கலாம். தக்காளி பழம் ஒரு 3 நிமிஷத்துலேயே நல்லா சுட்டு வெந்து வந்துடுங்க. நல்லா பழுத்து தக்காளி பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. தக்காளி பழம் உருளைக்கிழங்கெல்லாம் இந்த மாதிரி தீயில வாட்டி அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. தக்காளி பழம் நல்லா சுட்டு வெந்து வரும்போது அதோட தோல் நல்லா வெடித்து வருங்க. பாருங்கள், தோல் நல்லா வெடித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் தக்காளி பழத்தை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோல் ரிமூவ் ஆனால் தக்காளி பழம் நல்லா சுட்டு வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், தோலெல்லாம் எப்படி நல்லா வெடித்து வந்திருக்குன்னு. இதையும் அந்த தட்டத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 6-7 போல் பூண்டை தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி தீயில வாட்டி எடுத்துக்குங்க. பூண்டை தீயில வாட்டும் போது நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க. இதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் வைங்க. அதுக்கப்புறம் பெரட்டி விட்டிங்கன்னா எல்லாம் ஈவனாக நல்லா சுட்டு வெந்து வந்துடும். உருளைக்கிழங்க வேக வச்சு செய்யாமல் இந்த மாதிரி தீயில வாட்டி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பரான கிரேவியாக இருக்கும். இந்த தக்காளி உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, வரமிளகாய், மிளகு, சீரகம், வரக்கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பவுட்ரு அரைக்க வேண்டாங்க, லைட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ராக அரைச்சி எடுத்துக்குங்க. இது ஒரு தட்டில் மாற்றி இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா ஆறி வந்துருச்சு. இதோட தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா சுட்டு வந்தங்காட்டி தோல் ஈஸியாக ரிமூவ் ஆகுது பாருங்கள். தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் ஹார்டான போர்ஷன் ஒன்று இருக்கும், அதை கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்குங்க. அது சீக்கிரம் வேகாது, அதனால் ரிமூவ் பண்ணி எடுத்துக்குங்க. 2 தக்காளி பழத்தையும் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கோட தோலையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா சுட்டு வாட்டி வந்தனால தோல் எப்படி ஈஸியாக ரிமூவ் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போவே உருளைக்கிழங்கு நல்லா ஒரு 3/4 வாசி வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி கத்தியால் கீறி விட்டிங்கன்னா தோல் சூப்பராக ரெடியாகி வந்துடும். அதுக்கப்புறம் கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க, ஏன்னா அந்த கருப்பாக டஸ்ட் இருக்கும், அதனால் கழுவி எடுத்துக்குங்க. இதே மாதிரி மீதி உள்ள உருளைக்கிழங்கையும் தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு எவ்வளோ சாஃப்டாக கட் ஆகுதுன்னு. நீங்கள் உருளைக்கிழங்க கரெக்டாக பார்த்து செக் பண்ணி ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கா வாங்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஹார்டாக அப்படியே இருக்கும். தீயில வாட்டும் போது ஈவனாக வாட்டி எடுத்துக்குங்க. இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு கட் பண்ண உருளைக்கிழங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக பல்ஸ் மூடில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி வந்துடுங்க. ஃபைன் பேஸ்ட்டு அரைக்காதீங்க, வலுவலுன்னு போயிடும். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. இதுதான் சூப்பரான கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறம் இந்த பூண்டு தக்காளியும் வாட்டி வச்சுருக்கிறோம்ல, அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த கருவேப்பிலை வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுருந்த தக்காளி பூண்டை பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி பழம் ஏற்கனவே நல்லா தீயில வாட்டி வந்திருக்கு, அதனால் சீக்கிரம் வதங்கி வந்துடும்.
இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இந்த பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்குங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் லைட்டாக எண்ணெயிலேயே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம லைட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தக்காளி பூண்டு உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த ஜீரக சோம்பு அந்த பவுடரை சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் அந்த உருளைக்கிழங்கு தக்காளி பேஸ்ட்டோட நல்லா வதங்கி வரட்டும். தண்ணி எது இப்போ சேர்க்க வேண்டாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பேஸ்ட்டோடு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்தளவு தண்ணி வேணுமோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா கிரேவியாட்ட வேணுனால இந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ திறந்து பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்மளோட தீயில் வாட்டி எடுத்த உருளைக்கிழங்கு தக்காளி கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இதுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதுதாங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. தயிர் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வரும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்பவும் போல் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் செய்வோம். ஆனால் தீயில் வாட்டி ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நல்ல சாஃப்டான சப்பாத்தியை இந்த சுட சுட இந்த உருளைக்கிழங்கு கிரேவியோட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.